சேலத்தைச் சேர்ந்த ராஜஸ்தபதி கலியப்ப கவுண்டருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மறைந்த பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திர சிங் தியோலுக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள முன்னாள் முதலமைச்சர் மறைந்த VS அச்சுதானந்தருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் பத்ம பூஷன் விருதுகளை இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட விழாவை ஒட்டி விருதுகள் வழங்கப்படுவது என்று அறிவிக்கப்படுவது என்று வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. இந்தியாவுடைய விருதுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த பத்ம விருதுகள். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்து அரசு விருதுகளை அறிவு வழங்கி வருகிறது. கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், விளையாட்டு, சமூக பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களை பாராட்டும் வகையிலும் அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த விருதை மத்திய அரசு வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விருதை மத்திய அரசு இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக பத்ம விபூஷன் விருதுதான் இந்தியாவிலேயே மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. அந்த விருதிற்கு மொத்தம் 1000 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் பிரபல பாலிவுட் நடிகர் மறைந்த தர்மேந்திராவிற்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் பாஜக MP ஹேமமாலினியுடைய கணவராக பிரபல பாலிவுட் நடிகராகவும் இருந்தார். இவர் தற்போது மறைந்து விட்டார். அவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போன்று கேரளாவைச் சேர்ந்த KT தாமஸ், கல்வியாளர் நாராயணன், முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் ஆகியோருக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த பத்ம விபூஷன் விருதை பொறுத்தவரையில் 5 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் கேரளாவை சேர்ந்த 3 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அடுத்தபடியாக பத்ம விபூஷன் விருதை பொறுத்தவரையில் மொத்தம் 19 பேருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேருக்கு பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. களியப்பட்டி ராமசாமி பழனிசாமி என்பவருக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போன்று SKM மெய்நாதன் என்பவருக்கும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போன்று பத்மஸ்ரீ விருதை பொறுத்தவரையில் அந்த விருதும் இன்றைய தினம் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. காயத்ரி பாலசுப்ரமணியன் இந்த விருது வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவர். அதே போன்று இரண்டாவதாக மெடிசின் துறையில் HV கண்டேவுக்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மூன்றாவதாக K ராமசாமி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். K விஜயகுமார் முன்னாள் IPS அதிகாரிக்கு வழங்கப்படும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல OT சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புண்ணியமூர்த்தி நடேசன் என்பவரும் தமிழ்நாட்டிலிருந்து பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று R கிருஷ்ணன், இவர் மறைந்துவிட்டார். இவர் கலைத்துறையில் சிறந்து விளங்கியதற்கு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதே போன்று கலியப்பா கவுண்டர் இவருக்கும் மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கும் காமோடிக்கும் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து 3 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட இருக்கிறது. 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ள டென்னிஸ் வீரர் விஜய் அமதராஜ் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார். அவருக்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த விருதுகள் அனைத்துமே குடியரசுத் தலைவருடைய கையால் வழங்கப்பட இருக்கிறது. குடியரசு தின விழாவை ஒட்டிதான் இந்த விருதை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இன்னும் சில நாட்கள் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிற இவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் இந்த அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருந்தாலும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் விரைவில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை தன் கையாலேயே இந்த அறிவிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க இருக்கிறார். குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்ட அந்த சர்டிபிகேட் மற்றும் விருதுகளும் குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட இருக்கிறது. ஒட்டிதான் இந்த விருதுகள் தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
ராமகிருஷ்ணன், பல்வேறு நபர்களுக்கு பத்ம விருதுகளை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் உயரிய விருது எது ராமகிருஷ்ணன்? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் மிக உயரிய விருதாக கருதப்படுவது என்பது பத்ம விருதுகள். இந்த பத்ம விருதுகள் 3 பிரிவுகளாக வழங்கப்படும். பத்மா விபூஷன் விருது, பத்ம விபூஷன் விருது தான் இந்தியாவிலேயே மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது. இதில் பல்வேறு துறைகளில் மிக சிறந்த இந்த விருதுகள் என்பது வழங்கப்படும். வழங்கப்படுவது என்று வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. பத்ம விபூஷன் விருதை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பத்ம விபூஷன் விருது என்பது இந்தியாவில் 5 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இதில் முன்னாள் நடிகர் தர்மேந்திரா சிங், இவர் தற்போது உயிரோடு இல்லை, காலமாகிவிட்டார். இவருக்கு இந்த உயரிய விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. இவரது பெயர் தான் இந்த பட்டியலில் முதல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போனால் KT தாமஸ், இவர் கேரளாவை சார்ந்தவர். இவர் அடுத்த 5வது பேராக இருப்பது VS அச்சுதானந்தன். இவர் முன்னாள் கேரளா முதலமைச்சராக இருந்தவர். இவர் தற்போது அவரும் அன்னைக்கு முதல்வராக இருந்த தமிழ்நாடு கலைஞர் அவர்கள் அதை தனி ஒரு வாரியம் அமைச்சு அந்த துறையில் இந்த கைவினை கலைஞர்களை மேம்படுத்துறதுக்கு நிறைய காரியங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கைத்தற தொழில் வளர்ச்சிக் கழகம்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். அது ஒரு கார்ப்பரேஷன். அந்த கார்ப்பரேஷனில் தான் இந்த மாணவர்களுக்கு மறுபடி பயிற்சி கொடுக்கப்பட்டது. அந்த மாணவர்கள் மூலமாக அந்த பயிற்சியில் தான் நான் மாணவராக சேர்ந்து எனக்கு மாநில விருது, தேசிய விருது, டாக்டரேட்டு, உலக அளவில் விருது, இன்றைக்கி இந்த பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறதுக்கு அதை நான் எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்கு கலையில் அதிகமாக ஆர்வமாக நான் இந்த கலையில் மாணவர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு வில்லேஜ்லேயும். அப்புறம் என்னோட 2002 என்னோட ஆரம்பித்தேன். மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் அப்படின்ற சிலம்பாட்டு கழகத்தை ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னி வரைக்கும் இலவசமாக தான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா இந்த கலையில் பெருமளை ஏழை மாணவர்கள் தான் அதிகமாக கற்றுக்குவாங்க. அதனால் இந்த கலையில் அவங்களுக்கு இந்த கலையை நான் கற்றுக் கொடுத்தனால நிறைய விருதுகள் நம்ம வாங்கியிருந்தோம். அவ்வளோ விருது வாங்கியிருந்தா கூட, ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விருது பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது தான். பல்வேறு நபர்களுக்கு பத்ம விருதுகளை ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. அதேபோல இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக உயரிய விருதாக கருதப்படக்கூடிய பத்ம விபூஷன் என்பது மலையாள நடிகர் மம்முட்டிக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் அவர்களுக்கும் பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.